கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் எப்படியாக நாம் ஒன்றாய் இருக்கிறோம், அதே போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்காமல் அவர்களை தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். அடுத்ததாக 20வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். எப்படியாக நாம் ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல் என்னை விசுவாசிக்கிறவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும், அவங்க ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி நீர் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். 3 காரியங்களை அவர் விண்ணப்பமாக பிதாவிடத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அன்பில் ஒருத்தருக்கொத்த அன்பில் நம்ம வளர வேண்டும். அப்படியாக இருக்கும்போது தான் நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு இந்த மாதிரி காரியங்களை இந்த நாட்கள் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவ பிள்ளைங்க எல்லாரும் ஒருமனமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்ம இருக்கும்போது நாம் எல்லாரும் இணைந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.